கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நடிகை ரம்யா பாண்டியன் தற்போது தனது திருமணத்திற்காக வழங்கப்பட்ட வரதட்சணையை பற்றி கூறியிருக்காங்க. இந்த தகவல் வெளியாகி இந்த காலத்துல இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. டம்மி டப்பாசு படத்துல ஹீரோயினா அறிமுகமான ரம்யா அதனைத் தொடர்ந்து ஜோக்கர், ஆண் தேவதை, ராமே ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் போன்ற படங்கள்ல நடிச்சாங்க. இதுல ஜோக்கர் தவிர மற்ற படங்கள் பெரிய அளவுல ரம்யா பாண்டியனுக்கு பிரபலத்தை கொடுக்காம இருந்த நிலையில தான் மொட்டை மாடியில் காத்து வாக்குல போட்டோ ஷூட் நடத்திய ரம்யா பாண்டியனுக்கு இணையம் முழுக்க ரசிகர்கள் குவிய தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா சின்ன திரையில குக் வித் கோமாளி, பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டாங்க. நிலையில சினிமால கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு ரவுண்டு வருவார்னு எதிர்பார்த்த நிலையில தான் அவர் போன வருஷம் தவான் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். யோகா மாஸ்டராக இருந்த தவானுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியதில் பெற்றோர் சம்மதத்துடன் மகிழ்ச்சியோடு திருமணம் செய்து கொண்டார் ரம்யா. இந்த நிலையில் ரம்யா பாண்டியன் தவான் ஜோடி குறித்த ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது திருமண நாளே பெண் வீட்டுல இருந்து தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதட்சணையா பணம், நகை, கார் உள்ளிட்டவைகளை கொடுப்பாங்க. ஆனா இங்க தவான் தரப்புல இருந்து ரம்யா பாண்டியனுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நகைகளை வாங்கி கொள்ள சொன்னதாவும், இதனால திருமண செலவு ரம்யா குடும்பத்துக்கு மிச்சமாயிட்டதா ரம்யா பாண்டியனோட அம்மா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.